கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நேயர்களே, நமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய இந்த மர்கஸில் 10வது ஆண்டு தொடர் சொற்பொழி நிகழ்வில் இந்த வருடம் மௌலவி தாவூத் கைசர் எம்ஏசி அவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் இன்ப துன்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, புனிதங்கள் பூத்து குலுங்குகின்ற இந்த ரமதான் மாதத்தில் இந்த மாதத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்காக, இந்த மாதத்தை அடைந்தவுடன் உள்ளங்களில் உற்சாகங்கள் பொங்க நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய இந்த ரமலான் மாதத்தை வல்ல இறைவன் நமக்கு சிறப்பாக்கி தர வேண்டும். இந்த ரமலான் மாதம் நமக்கு பரிசளிக்கக்கூடிய இறையச்சத்தை நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த தலைப்புக்குள் நான் வருகிறேன். இஸ்லாத்தின் பார்வையில் இன்ப துன்பங்கள் என்கிற தலைப்பை இங்கு பேசுவதற்கு நாம் தேர்வு செய்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நிலைகளை அவன் சந்திக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை அவன் மேற்கொள்ளும் பொழுது சில சம்பவங்களால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான், சில நிகழ்வுகளால் அவன் துன்பத்தை அடைகிறான். சில செயல்கள் அவனுக்கு சந்தோஷத்தையும், மற்ற சில செயல்கள் அவனுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் தருகிறது. சில செயல்பாடுகளால் இன்பம் அடைகிறான், சில செயல்பாடுகளால் துன்பம் அடைகிறான். எனவே இந்த மனித வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக இருப்பது அந்த இன்ப துன்பங்கள் தான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இன்பமே அடையாத எந்த மனிதனும் கிடையாது, துன்பமே அடையாத எந்த மனிதனும் கிடையாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இன்ப துன்பங்கள். இது போன்ற இன்பங்களும் துன்பங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அவன் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி அவன் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் நமக்கு கற்றுத்தருகிற மார்க்கம் அல்ல. தொழுகை நோன்புகளை சொல்லித் தருவதோடு, ஜக்காத் ஹஜ்ஜை பற்றி நமக்கு அறிவுறுத்துவதோடு, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை சொல்லித் தருவதோடு, இந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகள், அவன் வாழ்க்கையிலே எதிர்கொள்கின்ற காரியங்கள், அதனால் வரக்கூடிய விளைவுகள், அதை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு நம்முடைய மார்க்கம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இன்பங்களையும் துன்பங்களையும் அடைகின்ற பொழுது அவன் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் நம்முடைய உரையிலே பார்க்கவிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த இன்ப துன்பங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இன்ப துன்பங்கள் அளவிலே குறைந்த தாக்கத்தை தரக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா அது மனித வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்காது. இன்பங்களாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தால், லேசான இன்பங்களாகவோ துன்பங்களாகவோ இருந்தால் அது அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையோ தாக்கத்தையோ உண்டாக்காது. அதே இன்ப துன்பங்கள் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கூடுதலாக போகும்பொழுதுதான் அது மனிதனுடைய உள்ளங்களில் நிறைய மாற்றங்களை உண்டாக்குகிறது. இதை உங்களுக்கு விளக்குவதற்காக சில உதாரணங்களை நான் கூற ஆசைப்படுகிறேன்.
இப்போ ஒரு ஆளு உதாரணம் தான் இது, தெருவில் நடந்து போறாரு. போற நேரத்தில் ஒரு 2 ரூபா காசை பார்க்குறாரு, கீழே கிடக்குது. அவருக்கு சந்தோஷத்தை அழகா தூக்கி பாக்கெட்டை போட்டுட்டு போயிடுவார். இந்த 2 ரூபாய் நாணயம் கிடைத்ததுல அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது. ஆனால் அதுக்காக வேண்டி யாரும் குதிச்சிட மாட்டான். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த இன்பம் இருக்கும், அதுக்கு பிறகு காணாமல் போயிடும். அதே 2 ரூபாய் ஒரு 20 ரூபாயா இருக்குன்னு சொன்னா ஒரு நாள் முழுவதும் அந்த மகிழ்ச்சி நீடிக்கும். 20 ரூபாய் இன்னைக்கு எந்த கஷ்டமும் இல்லாம, உழைப்பு இல்லாம, அரபிக்காரன் வேலை பார்க்காம கிடைச்சிருக்குன்னு சொல்லி என்ன செய்வோம், அந்த 20 ரூபாயினுடைய மகிழ்ச்சி ஒரு நாளைக்கு இருக்கும். அந்த அதே ரூபாய் ஒரு 200 ரூபாயாக இருந்தால் ஒரு வாரம் 8 நாள் கூட இருக்கலாம் அந்த மகிழ்ச்சி. ஒரு கணக்குக்கு சொல்லுவது, இந்த 200 ரூபாயா கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு வார வகையில அந்த மகிழ்ச்சி இருக்கலாம். அதே 2000 கிடைத்தால், 20,000 கிடைத்தால், 2 லட்சமாக கிடைத்தால், 2 கோடியா கிடைத்தால் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரே காசு தான், கீழே இருந்து காசை எடுக்கிறோம். கீழே இருந்து காசை எடுத்தாலும் அந்த ரூபாயினுடைய மதிப்பை அடிப்படையாக வைத்து அதனுடைய இன்பத்தினுடைய ரேட்டிங்கும் அதிகமாகுது. 2 ரூபாய் கிடைச்சா ஒரு மகிழ்ச்சி, 200 ரூபாய் கிடைத்தால் வேறு மகிழ்ச்சி, 2 லட்சம் கிடைச்சா அவனை வருஷத்துக்கு பிடிக்க முடியாது, சொல்லிக்கிட்டே தெரியும். அதனுடைய மகிழ்ச்சி அவனுக்கு நீண்ட நாளைக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இன்பங்கள்ல ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா? அதே போல துன்பங்களுக்கு வாங்க. அதே காசு உதாரணத்தை வைத்துக் கொள்வோம். ஒரு ஆள் 2 ரூபாயை தொலைச்சிட்டான், 2 ரூபாயை காணாக்கிட்டான். 2 ரூபாய் போய்விட்டதே ஒரு சின்ன கவலை. 20 ரூபாய் தொலைந்தால், 20 ரூபாய் அநியாயமா தொலைந்து விட்டது, ஒரு நாள் ஃபுல்லா அந்த சங்கடம் இருக்கும். 200 தொலைந்தால் ஒரு வாரத்துக்கு கவலைப்படுவான். 2000 தொலைந்தால் ஒரு மாசத்துக்கு கவலைப்படுவான். 20,000 தொலைந்தால் பல நாட்கள், பல மாதங்கள் அந்த தாக்கம் அவன்கிட்ட இருக்கும். 2 லட்சமோ 2 கோடியோ போனா அவ்வளவுதான், எல்லாம் போச்சுட்டு இடிஞ்சு போய் உட்கார்ந்துருவான். அப்ப வித்தியாசம் இருக்கிறது பாக்குறீங்களா? ரூபாய் அடிப்படையை வைத்து இன்ப துன்பங்கள வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள மனித வாழ்க்கையில இன்பங்களிலும் துன்பங்களிலும் வித்தியாசம் உண்டு. நாம இங்கு பேச போகிற மேட்டர் என்னன்னு சொன்னா, சிறிய அளவில் உள்ள விஷயங்கள் பிரச்சனை ஏற்படாது. 2 ரூபாய் காணா போச்சுன்னு சொன்னா சின்ன கவலை, அது உடனே மறைஞ்சு போயிடும். 2 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னா சின்ன இன்பம், அது உடனே மறைஞ்சு போயிடும். அப்ப சிறிய இன்பங்களோ சிறிய துன்பங்களோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்காது. அதே விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பொழுது, இன்பங்களோ துன்பங்களோ அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுதுதான் மனிதர்களுடைய உள்ளங்கள் மாறி போகிறது. அது இன்பங்களா இருந்தாலும் சரி, துன்பங்களா இருந்தாலும் சரி. நாம முதல்ல துன்பத்தை எடுத்துக்கொள்வோம். துன்பம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான துன்பங்கள் இருக்குது. அந்த துன்பங்கள் ஏற்படுகிற பொழுதுதான் மனிதர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில இல்லாமல், இஸ்லாத்தினுடைய போதனைகளை பற்றி அறியாமல் இருப்பதனால அதை எப்படி அணுகுவது என்று தெரியாமல், அந்த துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய முறைகளை அவர்கள் தெரியாத காரணத்தால் அது அவர்களை மிகவும் வெகுவாக பாதிக்கிறது. எந்த அளவிற்கு பாதிக்கிறதுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மன நோயாளிகள் நம்ம ஊர்களில் பார்க்கலாம். ஏர்வாடியில கட்டி போட்டிருப்பான், நாகூர்ல கட்டி போட்டிருப்பான். அதே போன்று சின்ன சின்ன தர்காக்களை, குட்டி குட்டி தர்காக்களை கூட பைத்தியங்கள், அவுளியாக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, பைத்தியங்கள் தர்கா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மனநலம் குன்றியவர்கள், பைத்தியம்னு சொல்லுகிறோம். இவங்கெல்லாம் எப்படி பைத்தியமா ஆனாங்க என்று பெருமளவில் நாம் பார்த்தால், விதிவிலக்காக பிறவியில மற்ற காரணங்களோ வருவதுண்டு. பொதுவாக நாம் பார்க்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள், அவர்களுக்கு உண்டான துன்பங்களை அவங்க தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் அதையே நினைத்து புழுகி உள்ளங்களை நினைத்து கவலைப்பட்டு நாளடைவில் அவருக்கு புத்தி பேதலித்து விட்டது என்று சொல்லி இன்னைக்கு தர்காக்களை கொண்டு வந்து கட்டி போடுறாங்க. அப்ப காரணம் என்னவா இருக்குது? துன்பங்களை அவர்கள் பார்த்தார்கள், அதில் உடைந்து போய்விட்டார்கள். அந்த துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி அவங்க அறிந்து வைத்திருக்கவில்லை. எனவே இன்றைக்கு வரக்கூடிய சைக்காலஜிக்கல் டிசீசஸ், அதாவது மனநோய்கள் வருவதற்கு அதிக முக்கியமான காரணம் என்ன? மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்கள் தான். அப்ப இதற்கு இஸ்லாம் நடத்தக்கூடிய பாடத்தை பாருங்க. எவ்வளவு அற்புதமான மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை அமைத்திருக்கிறான் என்பதை பற்றி நாம உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனித வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட இங்கு நீங்கள் தீர்வை பார்க்கலாம். துன்பங்கள் வருகிறது என்றால் அதை பற்றி அல்லாஹ் எப்படிலாம் சொல்றான்னு பாருங்க. முதல் விஷயம், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும்
இல்லா பி கிதாபின் அன் நபரஹா மின் கபுல் இன்ன ذلك على الله يسير கைலா தஸ்தவ் அலாமா பாத்தகும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகில் ஏற்படுகின்ற, பூமியில் ஏற்படுகின்ற எந்த துன்பமாக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த துன்பமாக இருந்தாலும் முன்னரே நாம் அதை ஒரு பதிவேட்டில் பதிவு செய்து வைக்காமல் ஏற்படுவது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இன்னைக்கு அடையக்கூடிய துன்பங்கள் நாம நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யாராவது குடும்பத்தில் இறந்து போயிடலாம், அதுவும் துன்பம் தான். அல்லது நாம கட்டி வைத்திருக்கிற ஒரு வீடு அது இடிஞ்சு போயிடலாம், அதுவும் துன்பம் தான். அல்லது பெரிய நோய்களுக்கு நாம ஆட்பட்டு போய்விடலாம், அதுவும் துன்பம் தான். ஒரு இடத்துக்கு போகிற நேரத்தில் ஒரு விபத்து நிகழ்ந்து விடலாம், அதுவும் துன்பம் தான். இப்படி துன்பங்கள்ல பல விதங்கள் இருக்கிறது. இந்த துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது முன்னரே அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் என்று சொல்லி விதியை நோக்கி அல்லாஹ் நம்மை பார்க்க சொல்கிறான். விதியை நம்பணும் இல்லையா? ஒருவன் முஸ்லீம் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்? விதியை நம்ப வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்கு மனித ரூபத்தில் வர்றாங்க. மனித உருவில் வந்து ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஹ்சானை பற்றி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அதுல ஈமானை பற்றி கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி நபியை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் துஅமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி என்றெல்லாம் அதுல என்ன செய்றாங்க? அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அதுக்கு பிறகு மலக்குமார்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு வ துஅமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, விதியை நம்ப வேண்டும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், நமக்கு நன்மையை தந்தாலும் அல்லது நமக்கு சோதனையாக இருந்தாலும், நமக்கு உண்டாகக்கூடிய காரியங்கள் அது இறைவனுடைய நாட்டத்தால் உண்டாகிறது. அல்லாஹ் ஏற்கனவே ஒரு விதியை உருவாக்கி வைத்திருக்கிறான், தனக்கென்று ஒரு விஷயத்தை போட்டு வைத்திருக்கிறான், தான் நடைமுறைப்படுத்துவதற்கென்று ஒரு சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறான். அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அதுதான் விதி. அந்த விதியை நம்புவதும் ஈமான்ல உள்ளது என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சதக்த, நீங்கள் உண்மை உரைத்தீர்கள் என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன, இதை பார்க்கணும் இல்லையா? ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவன் விதியை நம்ப வேண்டும். அல்லாஹ் முதல்ல விதியை தூக்கி போடுகிறான். கஷ்டம் வருகிறதா, இதை இழந்து விட்டீர்களா, நீங்கள் என்ன நினைக்கணும் என்று சொன்னால், இது முன்னரே அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது. இன்ன ذلك على الله يسير, அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப லேசானது, அல்லாஹ்வுக்கு இது பெரிய கஷ்டமா? முன்னரே ஒன்றை தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்துவது அல்லாஹ் கஷ்டம், நம்ம கஷ்டமா இருக்கலாம். நாம என்ன செய்வோம்? இன்னைக்கு ஒரு நாளையில பல திட்டங்களை வகுப்போம். இன்னைக்கு இதை செய்யணும், ரூம் மஷரான்னு போடுவோம், நிர்வாக குழுன்னு கூப்பிட்டு பேசுவோம், இன்னென்ன விஷயங்களை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லுவோம், நிறைய பைலாக்களை உருவாக்குவோம். என்ன அது என்ன செய்வோம்? போட்ட செயல் திட்டங்கள்ல பாதியோ முக்காவாசியோ செய்வோம். முழுமையாக என்ன செய்ய முடியாது, நம்மளால நிறைவேற்ற முடியாது. நம்ம மனிதர்கள் என்று சொல்லவங்க பலகீனர்கள், குலிக்கல் இன்சானு லைஃபன், மனிதர்கள் பலம் குண்டியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப மனிதர்களால் முடியாதானா அல்லாஹ்வால் முடியும். அல்லாஹ் இப்படி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஒரு நியதியை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துவது இன்ன ذلك على الله يسير, ஒன்றை விதியை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துவது அது அல்லாஹ்வுக்கு எளிதானது என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம அடைகிற துன்பம் என்பது அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது. அல்லாஹ் இதை ஏற்கனவே நாம இதை தீர்மானித்து விட்ட நமக்கு இன்னைக்கு தெரிந்திருக்கலாம். 31ஆம் தேதி ஒரு விபத்து நடக்குதுன்னு சொன்னா நமக்கு தெரிந்தது 31ஆம் தேதி, ஆனால் இது அல்லாஹ்வால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இப்படி எண்ணி பாருங்கள், ஒரு விபத்து நடக்குது, ஒன்றை இழக்கிறோம், ஒரு துன்பம் ஏற்படுகிற அந்த நேரத்தில் இப்படி போயிடுச்சே நினைக்காம, இன்றைக்கு நம்ம துன்பத்தை அடைந்தாலும் இது புதுசு கிடையாது. இன்றைக்கு இந்த நொடியிலே முடிவு செய்யப்பட்ட ஒரு காரியம் அல்ல, அல்லாஹ் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். முன்னாடியே தீர்மானித்த உடனே நினைச்சு பார்த்தா நம்முடைய துன்பங்கள் பாதி காணாம போயிடும். நம்ம ஊர்களில் பார்த்தது இல்லையா? ஒரு நோயாளி இருப்பார், டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுவோம். டாக்டர் அவர் பரிசீலித்து பார்ப்பார், அவருடைய பாடி கண்டிஷன்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஒரு டேட்டு கொடுப்பார். ஒரு வாரத்தில் இவர் போயிடுவார், அல்லது ஒரு மாதங்கள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும், அதை தாண்டி வாழ மாட்டான்னு சொல்றான்னு வச்சுக்கிறோம். இப்போ சொன்ன மாதிரி நடந்து விட்டது, கரெக்டாக சொல்ல மாட்டான், ஒரு கணக்கு போட்டு சொல்லுவான் குத்து மதிப்பா. ஒரு நோயாளியை பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டர் சொல்றான் இவர் ஒரு மாசத்துக்கு மேல பிழைக்க மாட்டார். அதே மாதிரி வீட்டுக்கு கொண்டே வைக்கிறோம்,
டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள்ல அவர் மௌத்தாயிட்டாருன்னு வச்சுக்கிறோமே, என்ன நினைப்பு, பெரிய கவலை வராது. ஏன், டாக்டர் ஏற்கனவே சொன்னான், முன்னாடியே சொல்லிட்டான், அந்த மாதிரி நடந்திருக்குது, இவர் இன்னைக்கு தான் மௌத்தா போறது நமக்கு தெரியாது, முன்னாடியே தெரியுமே என்று நினைக்கும் பொழுது அந்த துன்பத்தினுடைய அளவு ரேட்டிங் வெகுவா குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், இந்த துன்பத்தை நீங்கள் இன்னைக்கு அடைந்தாலும் இதை அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்து விட்டான், இது முன்னரே தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது நம்முடைய துன்பங்கள் குறைந்து போய்விடும். ஒரு வீட்டில் இறப்பு வருகிறதா, ஒருத்தர் வஃபாத் ஆகிவிட்டாரா, உடனே கவலைப்பட தேவையில்லை. இது அல்லாஹ் இன்றைக்கு விதியை எழுதியிருக்கிறான், என்னுடைய வாப்பாவுக்கு இன்னைக்கு மௌத்து என்பது அல்லாஹ்வால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்று நினைத்து பாருங்கள். அந்த துன்பங்கள் காணாமல் போயிடும், அந்த துன்பங்கள் குறைந்து போய்விடும். அப்ப துன்பத்தை அணுகுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையை பாருங்க. இது முதல் முறை, இதிலேயே நிறைய துன்பங்கள் குறைஞ்சு போயிடும். இரண்டாவது பாருங்க, அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் சொன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அல்லாஹ்விடத்திலேயே மீளக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலேயே நாம திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று அவங்க சொல்லுவாங்க. அப்ப இதை சொல்லுகிற நேரத்திலும் மனிதனுடைய துன்பத்தினுடைய அளவு குறைகிறது. துன்பப்படுறான், குடும்பத்தில் பயங்கரமான ஒன்றை இழந்து விட்டான், ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டார், பெரும்பாலும் நம்ம தப்பா வணங்கி இருக்கோம், இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றோமே, என்ன செய்வோம், மௌத்துக்கு மட்டும் அதை போதும். யாராவது வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அப்பொழுது மட்டும் இந்த இன்னா லில்லாஹி ஓதுகிறோமே தவிர அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா, சோதனை, அது எந்த விதத்தில் ஒரு ஆளுக்கு ரூபா காணாம போயிட்டா, 2 லட்சம் ரூபாய் விட்டுட்டாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாஸ்போர்ட் தொலைச்சு விட்டாரு ஒரு ஆளு, என்ன செய்யலாம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விசாவை காணாச்சி விட்டாரு, பத்தாக்காவை தொலைச்சு விட்டாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா அது ஒரு சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சோதனையில பாதியை வாங்கிக்கிறான், சோதனையில வெகுவாக அல்லாஹ் குறைக்கிறான். அப்ப இதை சொல்ற நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்யறான், துன்பத்தை விட்டு விலகுவதற்கு ஒரு பாடத்தை அங்கு பெறுகிறான். இன்னொரு சொல்ல சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க, ஒருத்தர் உங்கள ஒருத்தருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க. அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிப் லீ கைரம் மின்ஹா, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனைக்கு பகரமாக இதைவிட சிறந்ததை எனக்கு தாயிறைவா. உன்னை இழந்துட்டோம்னு சொன்னா அதற்காக எண்ணி கவலைப்படாமல், அதை எண்ணி உள்ளம் நொறுங்கி போய் விடாமல், இறைவா இது போயிருச்சு ஒரு சோதனை, நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவர்கள், இறைவா எனக்கு நான் ஒன்றை இழந்திருக்கிறேன், உனக்கே தெரியும், அது இந்த இழப்பிற்கு ஈடாக இதையே தான் நம்ம கேட்க தேவையில்லை, இதை விட சிறந்ததை எனக்கு வழங்கு. இதை யாரு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா அவங்க கேட்கிறாங்க. எப்பொழுது கேட்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆகல, அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னாடி வேற ஒரு கல்யாணம் ஆகி அபு சலமா என்ற ஒரு மனிதர் சஹாபி, அவர் தான் கணவராக இருக்கிறார், அவரை இறந்து போயிடுறார். அபு சலமா என்கிற அபு சலமா அவர்கள் அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்ப அது ஒரு சோதனை. இவங்க இந்த பிரார்த்தனை செய்றாங்க, யாரு, உம்மு சலமா அவர்கள், இறைவா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிப் லீ கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை ஒன்றை தாய் என்று அவர்கள் கேட்டார்கள். அவங்களுக்கு என்ன கிடைத்தது, கடைசியில ரசூலாவே கணவராக கிடைத்தார்கள். சிறந்தது இல்லையா, அபு சலமா அவர் சிறந்தவர் தான். சொல்ல போனால் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனதுல, குடும்பத்தோடு ஹிஜ்ரத் பண்ணி போனதுல முதல்ல போனவங்க யாரு, தனியா இல்லாம குடும்பத்தோடு ஹிஜ்ரத் பண்ணி போனதுல, மக்காவில் இருந்து போனதில் மதீனாவுக்கு குடும்பத்தோடு போனவங்கல்ல இவங்க தான் முதன்மையானவர்கள். அபு சலமா தான் முதல்ல போனவர். அப்படிப்பட்ட அபு சலமா இறந்து போகிறார். அவங்க என்ன செய்யல, கவலைப்படல, அல்லாஹ்விடத்தில் யாரை சிறந்ததை தாண்டு கேட்டாங்க. கடைசியில் என்ன கிடைத்தது, அபு சலமா சிறந்தவர் என்றால் ரசூலுல்லாஹ்வோட சிறந்தவர் இல்லையில, அபு சலமாவை விட ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சிறந்தவங்களா வந்துருவாங்க. அவங்க கேட்ட பிரார்த்தனையின் விளைவாக அதை விட சிறந்த நபிகள் நாயகத்தை அவர்கள் கணவராக அடைந்தார்கள். அப்ப இதுல இப்படி சொல்லுகிற நேரத்தில் ஒருவனுடைய துன்பங்கள் குறைகிறது. யாரெல்லாம் ஒரு கடை நஷ்டமாகி போய்விட்டது, உன்னை இழந்து விட்டேன், சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கையில ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, காலிலே ஒரு ஊனம் ஏற்பட்டு விட்டது, இதை விட சிறந்ததை தாண்டி அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ பின்னாத்தி லரவுஃபுர் ரஹீம், அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அது மாதிரி கேட்கிற நேரத்தில் ஒருவனுடைய துன்பங்கள் குறைகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் மூமின்,
இன்ன அம்ரஹு குல்லுஹு கைருன் வலைஸ ذاك لأحد إلا للمسلم இன் அசாபத்துஹு சர்ராஹு ஷக்கர ஃபகான கைரன் லஹு இன் அசாபத்துஹு தர்ராஹு சபர ஃபகான கைரன் லஹு. மூமின்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது, நான் ஆச்சரியப்படுகிறேன். மூமின்களுடைய காரியத்தை பார்த்தா எனக்கு திகைப்பாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இது மூமின்களுக்கு மட்டுமே இருக்குது. மூமின்கள் அல்லாத யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. அவங்களுடைய எல்லா செயல்களும் அவர்களுக்கு நல்ல விதமாய் முடிந்து விடுகிறது. இன் அசாபத்துஹு சர்ராஹு, அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஏற்பட்டால், ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு ஏற்பட்டால் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? ஆட்டம் போட மாட்டேங்கிறான். ஷக்கர, இது அல்லாஹ்வால் கிடைத்தது என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக முடிகிறது. இன் அசாபத்துஹு தர்ராஹு, அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது, அவனுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுகிறது. என்ன செய்யறான்? சபர, பொறுமையாக இருக்கிறான். ஃபகான கைரன் லஹு, அது நல்லதா போயிடுது. ரெண்டுமே நல்லதா போயிடுது. சந்தோஷம் என்பதும் துக்கம் என்பதும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது. அவன் என்ன செய்யறான்? மூமினு ரெண்டுக்குமே நன்மையை வாங்குறான். எப்படி வாங்குகிறான்? சந்தோஷம் ஏற்படும் பொழுது ஆட்டம் போடல, அதற்கு நன்றி செலுத்துகிறான், நன்மையை அல்லாஹ்விடத்தில் வாங்கி செல்கிறான். ஒரு சங்கடமான நேரம் வர்ற நேரத்தில் துன்பத்தை அவனை அடைகின்ற பொழுது என்ன செய்யறான்? பொறுமையாக இருக்கிறான். இது என்னுடைய இறைவன் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான் என்று அதை பொருந்தி கொண்டு பொறுமையாக இருக்கிறான். அதற்கும் கூலியை வாங்கி செல்கிறான். அப்ப பாருங்கள், அதற்கு கூலி. துன்பத்தை நம்ம வரும் பொழுது அதை சகித்துக் கொண்டால் உங்களுக்கு கூலி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதில் என்ன? அதிலே பல துன்பங்கள் குறைந்து போய்விடுகிறது. இப்படி துன்பத்தை எதிர்கொள்வதற்கு நம்முடைய மார்க்கம் என்ன செய்யுது? அவ்வளவு அற்புதமாக நமக்கு வழியை காட்டுகிறது. துன்பம் என்று சொன்னால் கவலைப்பட தேவையில்லை. கவலை இயற்பிலே இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த விதங்கள்ல முதல்ல அல்லாஹ்வுடைய நீதியில உள்ளது. இன்னொரு வசனம் வருது, மா அசாபின் முசீபத்தின் இல்லாபி இதன் இல்லா, அல்லாஹ்வினுடைய விருப்பம் இல்லாமல் எந்த சோதனையும் உங்களுக்கு ஏற்படுவது கிடையாது. நம்ம பலர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது நல்ல காரியங்கள் ஏற்பட்டால் அது அல்லாஹ்வால கிடைக்கிறது. ஏதாவது துக்கமான செய்தி வந்தா அது சைத்தான கிடைக்கிற பலர் நினைக்கிறாங்க. சொல்லுவாங்க, அஜரத்துல கேட்பாங்க, அஜரத்தை வீட்டில் ஒரே பிரச்சனை, ஒரே சண்டைகள். அஜரத் சொல்லுவார், அல்லாஹ்வால வருதுன்னு சொல்ல மாட்டார். அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் தர்றான். நபி அல்லாஹ் சொல்றானே, குல்லை யுசீபனா இல்லாமா கதபுல்லாஹ்லனா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், இறைவா நீ நாடியதை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது என்று சொல்லுங்கள். நல்ல காரியம் நடந்தாலும் அது அல்லாஹ்வால் நடக்கிறது. ஒரு துன்பம் நிகழ்ந்தாலும், சோதனை வந்தாலும், ஒரு சங்கடம் தரக்கூடிய செய்தி வந்தாலும் அது அல்லாஹ்வால் ஏற்படுகிறது என்றுதான் நம்ம நம்பணும். ஆனா அவர் என்ன செய்வாரு? ஒரு அஜரத்திட்ட போய் ஒரு முஸ்லீம் கேட்கிறார், பாமர முஸ்லீம், அஜரத்து வீட்டில் ஒரே பிரச்சனை, மனைவிக்கு எனக்கு ஒத்து போக மாட்டேங்குது, குடும்பத்திலையும் பையன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், ஒரே நஷ்டமா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? அல்லாஹ் தானே தர்றான், அல்லாஹ்விட்ட கேளுன்னு அவர் என்ன செய்வாரு? உங்க வீட்டு ஒரு சைத்தான் இருக்கிறான், உங்க வீட்டு ஒரு ஜின்னு இருக்குது, ஒரு கொல்லிவாளி பிசாசு இருக்குது, அதுதான் ஆட்டி படைக்குன்னு சொல்லுவார். அப்ப அவரே என்ன சொல்லி தர்றாரு? நன்மைகள் வந்தால் அது அல்லாஹ்வால் கிடைக்கிறது. ஏதாவது மனுஷனுக்கு கெட்டது வந்தா, அவனுக்கு சங்கடம் தரக்கூடியது வந்தா, அதுக்கு சைத்தானுக்கு உள்ள பவர் மாதிரி அவர் காட்டி, உங்கள் வீட்டிலே ஒரு ஜின் உண்டு, அந்த ஜின்னை துரத்துறதுக்கு என்கிட்ட தான் மருந்து இருக்கிறது, என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அங்கே ரூபாய் அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்படி கிடையாது. நன்மை ஏற்பட்டாலும் தீமை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வால் தான் ஏற்படுகிறது. அதை எப்படி எதிர்கொள்ளணும்? இந்த அடிப்படையில் முதல்ல விதியை நம்பி அதை சொல்லி காட்டுறான். அந்த வசனத்தை சொல்லும் போது கூட ஏன் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான்? நீ கைலா தாத்தவ் அலாமா பார்த்தக்கும், உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை எண்ணி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹ் இதை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எதை? இது முன்னரே நாம் தீர்மானித்து விட்டோம், இது உங்களுக்கு இன்றைக்கு நடந்திருக்கலாம், முன்னரே நாம எழுதி வைத்து அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று ஏன் அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னால், அதற்குரிய பதிலை அல்லாஹ்வே குறிப்பிடுகிறான். நீ கைலா தாத்தவ் அலாமா பார்த்தக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயங்களுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை சொல்கிறான். பாருங்கள், துன்பங்கள் வருவதில் கூட நாம் நன்மையை சம்பாதிக்கிறோம். சொல்வதால் கிடைக்கிற நன்மையை போல, நோன்பு வைப்பதால் கிடைக்கிற நன்மையை போல, தான தர்மங்களை செய்வதால் கிடைக்கிற நன்மையை போல, விக்ருகளை செய்வதால் கிடைக்கிற நன்மையை போல, ஒருவனுக்கு சோதனை ஏற்பட்டு அதை பொறுத்து கொண்டால் அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, இதபு தரைத்து அபிதி வி ஹபீபதைஹி ஃபஸபர அவ்வல்துஹு மின்ஹுமல் ஜன்னத யுரிது ஐனைஹி. ஒரு மனிதனுடைய விருப்பத்திற்குரிய
ஒரு 2 கண்ணை எடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு ஆளுடைய கண்ணை எடுத்து குருடாக்கிடுறான். அவர் அதை பொறுத்து கொண்டால், அவர் அதை சகித்துக் கொண்டால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அவ்வள் துஹு மின்ஹுமல் ஜன்னா, அதற்கு பகரமாக அவருக்கு சொர்க்கத்தை வழங்குகிறான். ஒரு சோதனை வருகிற பொழுது கண்ணுக்கு மட்டுமல்ல, இது அது எந்த ரீதியிலான சோதனையாக இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டால் அதற்கு கிடைக்கிற பரிசு என்ன? சொர்க்கம். கண்ணு போனது ஒரு இழப்பாக இருந்தாலும் கண்ணா சொர்க்கமாண்டு வந்தா சொர்க்கத்தானே கேட்போம். நம்மளே சொல்லும் பொழுது ஒன்னு கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்டா செய்வோம், 2 ரூபா தா, உனக்கு 2 பேர் என்ன செய்வோம், 2 ரூபாய் கொடுத்துட்டு தாங்கன்னு கேட்போம். அப்ப பெரிய பொருள் கிடைக்கும் பொழுது சின்ன பாதிப்பை நம்ம என்ன செய்யறது இல்ல, பொருட்படுத்துவது கிடையாது. அதான் அல்லாஹ் இங்க சொல்றான், உங்களுக்கு ஏற்படுற துன்பங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்குள்ள 2 கண்ணை எடுத்து அல்லாஹ் சோதிக்கும் பொழுது அவர் பொறுத்து கொண்டால் அதுக்கு தர்ற பரிசு பிரம்மாண்டம். அப்ப என்ன செய்யலாம், இதை கொஞ்சம் பார்த்துக்குருவோம், கொஞ்சம் சகித்துக் கொள்வோம். என்ன செய்வோம், சிரமங்களை கூட சகித்துக் கொள்வோம். நம்முடைய அரபிக்காரர் இருக்கிற முதலாளி 8 மணி நேரம் வேலை, நீ 9 மணி நேரமா பாரு, அது கஷ்டம் தான். 9 மணி நேரமா பாரு, உனக்கு 2000 திருகம் சேர்த்து தர்றேன், நல்லதா போச்சுட்டு 1 மணி நேரமா 2 மணி நேரம் ஓவர்டைம் பார்க்கறோம், முன் வர்றோம். அப்ப என்ன, பெரிய ஒரு பரிசு கிடைக்கிற நேரத்தில் சிறு சிறு சங்கடங்களை நம்ம பொருட்படுத்துவது கிடையாது. அதான் அல்லாஹ் இங்க சொல்றான், உங்களுக்கு விருப்பமான ஒண்ணு கண்ணை அல்லாஹ் எடுத்து சோதிக்கிறான், பொறுத்து கொண்டால் அதுக்கு கிடைக்கிற பரிசு சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான். அப்ப துன்பங்களை பொறுத்துக் கொள்வதில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவெல்லாம் நன்மை ஏற்படுதுன்னு பாருங்க. துன்படி சொன்னா துன்பங்கள் கூட இன்பமா தெரியும். துன்பங்களால் நமக்கு நன்மை கிடைக்குது, ஒரு நஷ்டம் வருதா இங்க பார்த்து கவலைப்பட தேவையில்லை, அங்கு அல்லாஹ் தருகிறான். இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற துன்பங்கள் அதை பொறுத்துக் கொள்வது அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்றுத்தரக்கூடியது. சஹீஹ் புகாரில பார்க்கிறோம், அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிக்கிறானோ யுஸிபி மின்ஹு, அவரைத்தான் சோதிக்கிறான். ஒருத்தருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பெரும்பாலும் சோதனையா வருகிறது, அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கல போல இருக்குது, நாம நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு திருப்தி இல்லை போல இருக்கிறது, அதன் காரணத்தினாலதான் நமக்கு ஒரே சோதனைகள் நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. நபி எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு யாரை பிடிக்கிறதோ, யாரின் மீது அல்லாஹ்வுக்கு நேசம் இருக்கிறதோ அவரைத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். இப்ராஹிம் நபி சோதிக்கவில்லையா? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த சோதனை என்ன? நிறைய சோதனைகள், அளவுக்கு அதிகமான சோதனைகள். அதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான்? இப்ராஹிம் நபியை நாம் என்ன செய்தோம், பல கட்டளைகள் மூலம் சோதித்து பார்த்தோம். இதுபத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் நபி அவர்களை நாம் பல சோதனைகள் மூலம் சோதித்து பார்த்தோம், அவர் முழுமையாக நிறைவேற்றினார். எதுக்கு இப்ராஹிம் நபிக்கு சோதனை? அல்லாஹ்வுக்கு நெருங்கி நண்பர் இல்லையா? ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? நண்பர் என்பதால் சோதிக்கிறான். நபிகள் நாயகத்துக்கு சோதனை வரவில்லையா? அவங்க எவ்வளவு சிரமப்பட்டார்கள், சாப்பாட்டுக்கு கூட எவ்வளவு சிரமப்பட்டார்கள், சரியான ஆடைகள் இல்லை. அன்றைய சஹாபாக்கள் உள்பட என்ன செஞ்சாங்க, சரியான ஆடை இல்லாமல் ஓரிரு ஆடைகளை வைத்து காலங்களை கழித்தார்கள். அப்ப சோதனை என்று சொன்னால் அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா? சஹாபாக்களை அல்லாஹ்விற்கு அப்படி பிடிக்கும். நபிமார்கள் மீது அல்லாஹ் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறான். அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதனால் தான் அவங்க சோதிக்கப்பட்டார்கள். இப்ப நாம என்ன நினைக்க கூடாது, ஒரே துன்பங்கள் வருதா நம்மால முடியல, அல்லாஹ் நம்ம இது வெறுப்பு வைத்திருக்கிறான் போல இருக்குது, அல்லாஹ்வுக்கு நம்ம பிடிக்கலன்னு நினைக்க தேவையில்லை. எப்பொழுது நமக்கு சோதனை வருகிறதோ அப்பொழுதுதான் அல்லாஹ்விற்கு நம்மை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடந்த சோதனைகளை பாருங்கள். உயிரிழப்புகள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில வரிசையாக உயிரிழப்புகள். அன்னைக்கு அது போன்று ஒருவன் உலகத்தில் இன்னைக்கு சோதிக்கப்பட்டா அவன் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அதை அணுகாட்டி மெண்டல் ஆயிடுவான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நபிகள் நாயகம் எத்தனை உயிரிழப்புகள் என்ன செய்யறாங்க, சந்திச்சு கொண்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுது மரணிக்கிறார்கள். அவங்க மட்டுமல்ல, ஜைனப் பின் ஹுசைமா என்று சொல்லப்படுற ரசூலுல்லாஹ்வுக்கு 2 மனைவி, ஜைனப் என்ற பெயர்ல, ஜைனப் என்கிற பெயர்ல 2 மனைவி. அதில் ஒரு மனைவி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க மரணத்தை தழுவுறாங்க. நபிகள் நாயகம் அவர்களுக்கு 4 மகள்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதுபோல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா அவர்கள், ருக்கையா அவர்கள். இந்த 4 பெண்கள்ல 4 மகள்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர ஏனைய 3 பேர் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது மரணத்தை அடைந்தார்கள். பத்ர் போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உம்மு குல்சும் அவர்கள் அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உஸ்மான் அவர்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் போருக்கு வர வேணாம், உங்க மனைவியை பாருங்கன்னு சொல்லி மனைவியை பார்த்துக் கொள்ளுங்கள்
நீங்கள் போர்க்களத்துக்கு வரவில்லை என்றாலும் போர்க்களத்தில் பங்கெடுத்த கூலி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. பதில் போர்க்களத்திலே வெற்றி, பதிலே கிடைத்த வெற்றியில மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். மகிழ்ச்சியோடு வந்தால் இங்க ஒரு இறப்பு செய்தி, போரில் கிடைத்த வெற்றி, அதில் கிடைத்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியோட வர்றாங்க. வந்து பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் மரணித்து விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த 4 மகள்கள்ல 3 மகள்கள் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுது மரணத்தை அடைந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் மரணிக்கவில்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு காசிம் என்று சொல்ற ஒரு ஆண் மகன், ஒரு மகன் ஹதீஜா அவர்கள் மூலமாக பிறந்தவர், அவர் என்ன செய்கிறாரு? அவர் மரணிக்கிறார். அதுபோல வரலாறுகள்ல நிறைய பேர் சொல்லப்படுது. வரலாற்று நூல்கள் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அப்துல்லா என்கிற ஒரு மகன் இருந்தார், அதே போன்று தையிப் என்கிற ஒரு மகன் இருந்தார் என்றெல்லாம் நிறைய சொல்லப்படுகிறது. ஆனா யாரும் நினைக்கல அவங்க இருந்தாங்களோ இல்லையா என்பதுல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் யாரும் உயிரோடு இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் இறந்து போனார்கள். கடைசி காலத்தில் பிறந்த ஒரு பிள்ளை இப்ராஹிம் என்கிற ஒரு குழந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாரியத்தில் கிபித்தியா என்கிற மனைவிக்கு பிறந்த ஒரு பிள்ளை, 16 மாத பிள்ளை அல்லது 18 மாத பிள்ளை. முஸன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக்ல இடம்பெறுகிறது. கொஞ்சம் அறிஞர்கள் மத்தியில் கொஞ்சம் முரண்பாடு கொள்றாங்க. அவர் வயசு 16 மாசமா அல்லது 18 மாசமா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவர் முடியாம கிடக்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் அவரை பார்ப்பதற்கு வர்றாங்க. அந்த குழந்தையினுடைய உடல் எப்படி இருக்குன்னு சொன்னா அப்படி துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிற நேரத்தில் நமக்கே கண்கள் கலங்குற அளவுக்கு அந்த சம்பவத்தை ஹதீஸ்களை சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மகனை பார்ப்பதற்கு வர்றாங்க. ஜஅலத் ஐனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ததரிபான், ரசூலுல்லாஹ்வுடைய இரு கண்களிலிருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டே இருந்தது. பக்கத்தில் இருந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ் அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிறீர்கள்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னஹா ரஹ்மத்துன், அதுதான் அல்லாஹ்வினுடைய அருளிலிருந்து உள்ளது என்று சொல்லி அழுகிறாங்க. கடைசியில அந்த இப்ராஹிம் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சில வாசகங்களை பேசுறாங்க. இன்னல் ஐன ததுமவு வல் கல்ப யஹ்ஸனு இல்லா லா நகூலு கமா யர்லா ரப்புனா, வல்லாஹி லா, நீங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா என்னுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, என்னுடைய உள்ளங்கள் வேதனையால் விம்முகிறது. இப்ராஹிமே, உங்களுடைய பிரிவு எங்களை கவலையிலே ஆழ்த்துகிறது, உங்களுடைய பிரிவால் நாம் சங்கடமடைகிறோம். இருந்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத எந்த வார்த்தையும் நம்ம சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய உறுதியை பாருங்கள். துன்பம், இதை கேட்கிற நேரத்தில் படிப்பவருடைய ரத்தங்களை உரைய செய்கிற ஒரு சம்பவம் இது. அதை பார்த்த நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் இறந்து போனார்கள். நினைத்த பிள்ளை, கடைசியில் கிடைத்த பிள்ளை அந்த ஒரு பிள்ளை. அந்த ஒரு பிள்ளை மரணிக்கிற நேரத்திலும் உங்களுடைய பிரிவு சங்கடம்தான், கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது, உள்ளங்கள் வேதனையால் விம்முகிறது, உங்களுடைய பிரிவு எங்களை கவலையிலே ஆழ்த்துகிறது. ஆனாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத எந்த வார்த்தை நம்ம சொல்ல மாட்டோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி நடந்தாங்க? இந்த பாடங்களை அவங்க சரியாக படித்திருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது. என்னுடைய மகன் இப்ராஹிமாக இருந்தாலும் இன்றைய தினத்தை மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்கிற எண்ணம். அதுபோல அல்லாஹ் நமக்கு நாம பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் நமக்கு இதைவிட சிறந்த ஒரு பரிசை தருவான், சொர்க்கத்தை தருவான் என்கிற எண்ணம். இன்னும் அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான். ஒரு அடியானுடைய நெருக்கத்துக்குரிய ஒருவரை கைப்பற்றி அவரை வபாத்தாக்கி அல்லாஹ் சோதிக்கிறான். அதை ஒருவர் பொறுத்துக் கொண்டால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தவிர எதையும் தருவது கிடையாது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவ்வளவு மரணங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மரணம், மகள்களின் மரணம், மகன்களின் மரணம், அதே போன்ற பேர பிள்ளைகளின் மரணம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த மகள் ஜைனப், அவங்களுடைய ஒரு பிள்ளை அவர் இறந்து போகிறார். அதே போன்று உம்மு குல்சூமுடைய மகன் அப்துல்லா என்று ஒரு சிறுவன் ரசூலுல்லாஹ்வுடைய பேரன், அவருக்கு சேவல் அவருடைய கண்ணில குத்துகிறது, அதுல நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போகிறார். அதுபோக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய சிறிது ஹம்சா அவர்கள் எத்தனை பேரை பறி கொடுத்தாங்க. அத்தனை பேரை பறி கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் கல்லு மாதிரி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் அதற்காக தங்களை எண்ணி கவலைப்படவில்லை. அல்லாஹ் தந்தான், அல்லாஹ்வுடைய நீதியில உள்ளது என்று சொல்லி பொறுமை காக்கிறாங்க. பாருங்க, இது போன்ற மரணங்கள் இன்னைக்கு நிகழ்ந்தா எவனும் இருக்க மாட்டான். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில ஒரு அணுகாட்டி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை பாப்பா மவுத்து, திங்கக்கிழமை அம்மா மவுத்து, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மனைவி மவுத்து, புதன்கிழமை பிள்ளை மவுத்து, வியாழக்கிழமை அண்ணன் மவுத்து,
வெள்ளிக்கிழமை தம்பி மௌத்து, நீங்க சனிக்கிழமை இவன் மௌத்தாயிருவான். அவ்வளவுதான் நம்ம நிலைமை. என்ன செய்வோம்? ஒரே மௌத்தா போகுது, நான் எதுக்கு இருக்கணும், போய் சேர்ந்துருவான். அப்ப என்ன செய்யணும்? எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய நீதியிலிருந்து கிடைக்கிறது சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய விதியால் கிடைக்கிறது என்று நினைத்தால் என்ன செய்வோம்? அதுல இருந்து நிறைய பாடங்கள், சரி துன்பங்கள் வருகிறது, அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், இதனால் ஒரு நன்மையை வைத்திருக்கிறான். இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் பித்னா, அல்லாஹ் சொல்லியும் காட்டுறான். உங்களுடைய செல்வங்கள்ல, உங்களுடைய பிள்ளைகளில் உங்களுக்கு சோதனை இருக்கிறது. வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத்தி வ பஷிரிஸ் சாபிரீன். செல்வத்தாலும் அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களை சோதனை செய்து உயிர்களை கைப்பற்றி அல்லாஹ் உங்களை சோதிப்பான். யாரு பொறுமையோடு இருக்கிறாரோ நபியே அவருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப சோதனைகள் வரத்தான் செய்யும். அதை யாரு பொறுத்துக் கொள்றானோ அவனுக்கு தான் அங்கே என்ன கிடைக்க போகுது? பரிசு கிடைக்க போகுது. இன்னைக்கு உள்ள நம்ம மக்கள் நிறைய பாருங்கள், துன்பங்களை சகித்துக் கொள்கிறார்களா? வீட்டில் யாரும் மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்க, பொறுக்கிறது கிடையாது, அல்லாஹ்வை திட்டுறது. எங்க ஊர்கள் நான் பார்த்திருக்கிறோம். இறைவா, உனக்கு என் தம்பி தான் கிடைத்தானா? நீ அல்லாஹ்வா இல்லையா? உனக்கு இருப்பது என்ன இதயமா கல்லா? நீ இறைவனே கிடையாது என்று அல்லாஹ்வையே சபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய சமுதாய மக்கள், குறிப்பாக பெண்கள், அவருடைய புருஷன் போயிருப்பார், அவருடைய பாப்பா மரணித்திருப்பார், அண்ணனோ தம்பியோ போயிருப்பார், அதுக்காக வேண்டி பொருந்தி கொள்ளாமல் அல்லாஹ்வையே சபிக்கிற அளவுக்கு வரக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இவங்கெல்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் நஷ்டவாளிகள். இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் நஷ்டத்துக்கு உரியவர்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அற்புதமா சொல்லி காட்டுறான். மினன்னாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்பின். அவங்க எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வை தொழுது கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை நோன்பு வைத்துக் கொண்டிருப்பார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், மினன்னாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்பின். மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்றாங்க? ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு, ஒரு விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அவங்க என்ன செய்கிறார்கள்? வணங்குகிறார்கள். இன் அசாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டால், ஒரு நல்ல காரியம் ஏற்பட்டால் அதனால செய்வாங்க, நிம்மதி, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா நாளா வைத்திருக்கிறான், எந்த கஷ்டமும் இல்ல, குடும்பத்தில் எந்த சிரமமும் இல்ல, பொருளாதாரத்தை வாரி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் அவனுக்கு நல்லதை தரும் பொழுதெல்லாம் நிம்மதி அடைகிறான். இன் அசாபத்துஹு ஃபித்னா. அவனுக்கு ஒரு சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டால் என்ன செய்கிறான்? இன் கலவ அலா வஜ்ஹிஹி. தலைகீழாய் மாறி போய் விடுகிறான். நல்லது என்றா சிரிக்கிறான், நல்லது தருகிற நேரத்தில் நிம்மதி அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். அதே மனிதனுக்கு கொஞ்சம் சோதனையை தர்ற நேரத்தில் இன் கலவ அலா வஜ்ஹிஹி, அவன் என்ன செய்யறான்? தலைகீழாய் மாறி போய் விடுகிறான். ஹசிரத் துன்யா வல் ஆகிரா. அவன் யார்? இந்த உலகிலும் நஷ்டமடைந்தவன், மறுமையிலும் நஷ்டமடைந்தவன். அந்த மாதிரி யார் இருக்கிறார்? தொழுகையாலேயே இருக்கலாம், அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கலாம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கலாம். எவர் பொறுத்துக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய சோதனைகளை தாங்கிக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ் நமக்கு சோதனையாக தருகிறான் என்று பொறுத்துக் கொள்ளவில்லையோ, அவர் தொழுகையாளியாக இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்கினாலும் அவர் யார்? உலகில் நஷ்டமடைந்தவர், மறுமையிலும் நஷ்டமடைந்தவர். ஸாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன். நஷ்டம் என்றால் அதுதான் பயங்கரமான நஷ்டம், சாதாரண நஷ்டம் இல்லை. நஷ்டம் என்றால் அது பயங்கரமான நஷ்டம், தெளிவான நஷ்டம் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப துன்பங்கள் நாம அப்படி இருக்கணும். எப்படி இஸ்லாம் பாடம் நடத்துன்னு பாருங்க. எனவே இந்த மாதிரி ஒரு பாடத்தை படித்திருந்தால் பைத்தியங்கள் உருவாகுமா? மனநோயாளிகள் உருவாகுவார்களா? அவனுக்கு ஒரு துன்பம் வரும், அல்லாண்டு போயிருவான். அவனுக்கு ஒரு துன்பம் வர நேரத்தில் பொறுமை காத்து வரிசை வாங்கிட்டு போயிருவான். எனவே இஸ்லாம் என்ன செய்யுது? துன்பங்கள் வரும் பொழுது அதை எப்படி அணுகுவது, அதுக்கும் இங்கே பாடத்தை நடத்துது. இன்னைக்கு இந்த இஸ்லாம் இல்லாம நிறைய சொல்றான், துன்பங்களை எப்படி எதிர்கொள்வது, கட்டுரைகள் நிறைய இணையதளங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு டாக்டர் என்ன செய்யறது? ஒரு கருத்து சொல்றது, எல்லாம் சரியில்லை. இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த கருத்து தவிர வேற ஒரு கருத்து பெரும்பாலும் சரியா இல்லை. கடந்த காலங்களில் ஒரு கவிதை சொன்ன, என்ன சொன்னா? துன்பம் வரும் வேலையில சிரிங்க. இது ஒத்து வருமா? ஒருத்தனுடைய தந்தை இறந்துட்டாரு, உங்க வாப்பா இறந்துட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ் இறந்து விட்டாரா? ஒத்து வராது. அப்ப துன்பம் வரும்போது சிரிங்க என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, சிரிக்க முடியாது. அப்ப என்ன செய்வது? இஸ்லாம் சொல்லுகிறது, இஸ்லாம் கற்றுத் தருகிறது, பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வுடைய விதி என்று அதை அல்லாஹ்வினுடைய மீது தூக்கி போடுங்கள். அல்லாஹ்வுடைய செயல் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அதனால் கூலி கிடைக்கிறது என்று நம்புங்கள். மூமின்களுக்கு இதனால் சோதித்து பார்க்கிறான்.
தனக்கு நெருக்கமான அடியார்கள் யார் என்பதை அவன் பரிசித்து பார்க்கிறான் என்று நினையுங்கள் என்று சொல்லி இத்தனை விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? துன்பங்களை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்துகிறான். இப்ப இந்த அடிப்படையில் நாம உருவாகணும்னு சொன்ன இல்ல, இவன் நோயாளிகள் வரமாட்டான், பைத்தியங்கள் உருவாகாது, இந்த மனநோயாளிகள் உருவாக மாட்டார்கள். அப்ப துன்பங்களை அணுகுவதற்கு கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளை பாருங்கள். இது முதல் விஷயம். அடுத்து என்ன என்று சொன்னால் இன்பங்களும் நமக்கு நிறைய ஏற்படுகிறது. இன்பங்கள் என்று சொல்லும் பொழுதும் அதுவும் லேசான இன்பங்கள் பெரிய விஷயத்தை உண்டாக்காது. இன்பங்கள் அளவு கூடும் பொழுது அங்கு மனுஷன் என்ன செய்யறான்? அவன் சில நேரங்களில் தடுமாறி போகிறான். எப்படி துன்பங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளங்களை பாதிக்கிறதோ அதே போல இன்பங்களும் பாதிக்குது, மறுக்க முடியாது. கொஞ்சம் குறைவாக இருக்கலாமே தவிர துன்பங்கள் பாதிப்பதை போன்று இன்பங்களும் பாதிக்கத்தான் செய்யுது. இப்ப நம்ம நிறைய பேப்பர்களை படித்திருக்கிறோம். உதாரணத்திற்கு நிறைய கிரிக்கெட் போட்டிகள் நடக்குது இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் நிறைய மேட்சுகள் நடக்குது. அது முக்கியமான போட்டியா இருக்கும் பாருங்க. அப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்தியா தோத்துச்சுன்னு வைங்களேன், மறுநாள் நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா தோத்த கவலையில் துக்கத்தில் பெரியவர் பலி, 2 பேர் இறந்து போனாங்கன்னு பேப்பர்ல வரும். அது தோத்ததுக்கு அடுத்து ஒரு ஜெயிச்சிருவான். ஜெயிச்சு மறுநாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில 2 பேர் போயிட்டான். அப்ப 2க்குமே போறான். ஜெயிச்சாலும் போய் சேர்ந்துடுறான், அல்லது தோத்தாலும் 2 பேர் போறான். ஜெயிச்சா 2 பேர் சாகுறான், தோத்தா 2 பேர் சாகுறான். அப்ப என்ன தெரிகிறது? அளவுக்கு அதிகமாக துன்பம் வந்தாலும் அது மனித உள்ளங்களை பாதிக்கிறது. பிசிக்கலாகவும் பாதிக்குது, சைக்காலஜிக்கலாகவும் பாதிக்குது. அதே போல அளவுக்கு அதிகமான இன்பங்கள் வந்தாலும் அது மனித உள்ளத்துக்கு நல்லது கிடையாது. அதனால் என்ன செய்யறான்? மனிதன் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறான். அப்ப பாருங்க, எந்த அளவுக்கு இன்பங்கள் வருகிறதா அதை என்ன செய்வது? அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையை பாருங்கள். இன்பங்கள் என்று சொன்னால் இன்பம் வந்துச்சு சொன்னா உடனே ஆட்ட போடக்கூடாது, உடனே என்ன செய்யக்கூடாது? இது என்னால் கிடைத்துன்னு பெருமளிக்க கூடாது. இது என்னுடைய இறைவனால் கிடைத்தது, அப்ப அல்லாட்ட போகணும். துன்பங்கள் வந்தாலும் அதை அல்லாஹ் மேல தூக்கி போடுவது, அதை அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்வது. அதே போல இன்பங்கள் வந்தாலும் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், இது என்னுடைய இறைவனால் கிடைத்தது, என்னுடைய உழைப்பு இல்லை. நான் கடையை நடத்தினாலும் அல்லாஹ் தான் அருள் செஞ்சான். இவ்வளவு பொருட்கள் எனக்கு கிடைத்தாலும் அது என் இறைவனால் கிடைத்தது என்று சொன்னால்தான் நமக்கு என்ன, நம்ம எப்படி இருப்போம்? மனிதனாக இருப்போம். அதை நம்ம முன்னாடி சொன்ன அதே ஹதீஸ் இதுக்கும் ஆதாரம். என்ன ஆதாரம் என்று சொன்னால், அஜபன் லி அம்ரில் மூமின் இன்ன அம்ரஹு குல்லுஹு, அவனுக்கு உள்ள அனைத்தும் நல்லதாக முடிகிறது. இன்ன அசாபத்துஹு சர்ராஹு ஷக்கர ஃபகான ஃபைரன் லஹு, அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால், அவனுக்கு ஒரு இன்பம் ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நல்லதாய் முடிகிறது. இப்ப என்ன புரிகிறது? நன்றி செலுத்தினாதான் நல்லது, நான் சொன்ன நன்மை கிடையாது, அவனுக்கு கேடா போயிடும். ஒருவனுக்கு ஒரு இன்பம் வரும் பொழுது, ஒரு சந்தோஷம் வரும் பொழுது அதற்காக வேண்டி இறைவா இது உன்னால் கிடைத்தது, இது உன்னுடைய அருள், என் மீது நீ காட்டிய அருள் பார்வை, உன்னுடைய அருள்கொடையால் எனக்கு இது கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால்தான் அது அவனுக்கு நல்லதா முடியும். நன்றி செலுத்தாம இது ஏன் உழைப்பு, என்னுடைய உழைப்பில கிடைத்தது என்று சொன்னால் அது நல்லதல்ல, அதுக்கு கேடுதான் இருக்கிறது. ஒரு அத்தியாயத்தை கூட பார்க்கிறோம். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ஒரு ஐத்தன்னாச எதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்து பிற்காலத்தில் மக்கள் நிறைய கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைகிறார்கள். யாரெல்லாம் அடித்தவர்களோ உதைத்தவர்களோ இஸ்லாத்துக்கு எதிராக களத்தில் இறங்கி வேலை பார்த்தவர்களோ அவர்கள் அனைவரும் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாங்க. கூட்டமா எல்லா பேரும் சகட்டு மேனிக்கு இஸ்லாத்தில் நுழைகிறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் ஒரு பாடம் நடத்துகிறான். நபியே, இந்த நேரத்தில் நம்ம தான் என்கிற அகந்தை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது, நம்ம தான் இந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணோம் என்ற எண்ணம் வரக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் கூட்டமாக வருவார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய வெற்றி வரும், மக்கள் பல எண்ணிக்கையில பல நம்பர்ல நுழைவார்கள் இஸ்லாத்துல. அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்ம தான் என்கிற எண்ணம் வந்துடக்கூடாது, காலை அப்படி தூக்கி விட்டு விடக்கூடாது. உன்னுடைய இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தூய்மைப்படுத்துங்கள். வஸ்தக்பிர், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்யறான்? ஒரு இன்பமான நேரம் இல்லையா? எப்படி இன்பமான நேரம்? பிரச்சாரம் செய்யும் பொழுது கேட்காதவன், அடித்தவர்கள், உதைத்தவர்கள், பலவிதமான அடக்குமுறைகளை தந்தவர்கள்,
அவர்களும் கூட நம்ம வர்றாங்க, அவங்களும் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார்கள். பல நம்பர்கள்ல கூட்டங்கள் ஏறிக்கொண்டே போகிறது, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, இஸ்லாத்தினுடைய அந்த பலம் அதிகமாகிறது. அந்த நேரத்திலும் நாம் என்கிற எண்ணம் வரக்கூடாது. அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்பம் வருகிற நேரத்திலும் நாம் அல்லாஹ்வைத்தான் நினைக்க வேண்டும். இல்லைன்னு வைங்க, நமக்கு வேற மாதிரியான நோய் வரும். நோயின்னு சொன்னா அது உலகத்தில் நோய் இல்லாமல் இருக்கலாம், ஆணவம் வந்துடும், கர்வம் வரும். இன்பம் ஒரே இன்பமா கிடைக்கிற ஒரு ஆளுக்கு, ஒரே பணமா கிடைக்கிறது, ஒரே பேரும் புகழுமா கிடைக்குன்னு வச்சுக்கிடுவோம். அவன் என்ன செய்யறான்? இது அல்லாஹ்வால கருத்து நினைக்காம அவன் ஆட்டம் போட ஆரம்பித்தால் அவனுக்கு நோய் வரும். என்ன மாதிரி நோய் வரும்? ஆணவம்ங்கிற நோய் வரும். அதே போன்று அகம்பாவங்கிற நோய் வரும். அது உலகத்தில் நோய் இல்லாமல் இருக்கலாம். டாக்டர் போய் பார்க்க முடியும். ஒரு ஆளை கூட்டு போய் கர்வம் முடிச்சு அலையிறான்னு சொன்னா 10 மாதிரி எழுதி கொடுக்க மாட்டாரு. அதுக்கு உலகத்தில் மருந்து இல்லை. ஆனா அல்லாஹ்விடத்தில் நோய். இது எப்படின்னு சொன்னா, மறுமையில் அந்த நோயினால், ஆணவம் என்கிற நோயால், கர்வம் என்கிற நோயால் அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான். அப்படி நோய் கிடைச்சிடும். நோயின்னு சொன்னா பைத்தியங்கிறது ஒரு நோய் தானே, அது மாதிரி இது ஒரு நோய் தான். ஆணவம் என்பது, கர்வம் என்பது, அகங்காரம் என்பதுலாம் பல வார்த்தைகளை அதுக்கு சொல்றாங்க. இவைகளும் அல்லாஹ்விடத்தில் நோயாக கருதப்பட்டு அவர்களுக்கு நரகம் பரிசளிக்கப்படும். அப்ப இன்பங்கள் வருகின்ற நேரத்தில் என்ன செய்யணும்? நம்ம குதித்து விடக்கூடாது. நம்ம தான் சொல்லுவாங்க, பாய் நீங்க வந்து செஞ்சதுனால இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது என்று சொல்லி அப்படியெல்லாம் வருவார்கள். அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, சும்மா நானும் கிளப்பி விடுறது. ஒரு ஆள் ஒழுங்கா இருப்பான், நல்லா பணியாடி கொண்டிருப்பான். இவர் வந்தாரு, இவர் வந்த பிறகுதான் இந்த ஏரியாவை புரட்டி போட்டார், நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தா அவனுக்கு உள்ளது சைத்தான் குடியேறிடுவான். நம்ம நல்லாவே பண்ணாதான் பண்றோமோ, நம்ம பண்ண பிரச்சாரத்தில் இவ்வளவு உருவாகி இருக்கிறதோ, இப்ப நம்ம தான் களத்து இறங்கி பணியாற்றணும்னு சொல்லி அன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா இருந்தவர் அதுக்கு பிறகு நாசமா போயிடுவார். அப்ப பலர் அப்படி சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற நேரத்தில் உங்களை மாதிரி பணியாற்றுவதற்கு ஆளை நான் பார்த்ததே இல்லை என்றுலாம் சொல்லுவாங்க. அப்ப என்னது, சரி போங்க, அல்ஹம்துலில்லாஹ், நாங்க எதுவும் செய்யறது கிடையாது, இது அல்லாஹ்வோட முயற்சியில் உள்ளதுன்னு சொல்லி அந்த மாதிரி என்ன செய்யணும்? ஒரு இன்பங்கள் கிடைத்தாலும், காசு பணம் கிடைத்தாலும், ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறதா, நான் தான் பெற்றெடுத்தேன்னு சொல்லி அங்கே ஆண்மை பேசக்கூடாது. அல்லாஹ் நாடி தந்திருக்கிறான். எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த குழந்தைய பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொல்லி என்ன செய்யணும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஒரு பிள்ளை மௌத்தா போனாலும் சரி என்ன செய்யணும்? அல்லாஹ் நாடி நடந்திருக்கிறது, அல்லாஹ் இந்த சோதனையை தந்திருக்கிறான்னு சொல்லி அப்படி நாம் அதை எடுத்துக்கொண்டு இந்த அடிப்படையை எப்படி எல்லாம் பாடணும்னு பாருங்க. இந்த மார்க்கத்தில் நாம் இருந்தோம்னு சொன்னா தேடி போக தேவையில்லை, மனோதத்துவத்தை தேடி போக தேவையில்லை. எல்லாத்துக்கும் உள்ள விஷயங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் பிரச்சனைகள் உருவாகும், அந்த காலத்தில் கூட இன்னைக்கு எவ்வளவு உருவாகுது. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டம் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு காலம். அப்போது உள்ள மார்க்கத்தை வைத்து இன்னைக்கு தீர்வு சொல்கிறோம். இன்னைக்கு உருவாகிற பிரச்சனைகள், நடைமுறை சிக்கல்கள், இது மட்டுமல்ல, நாளைக்கே பிரச்சனைகள் உருவானாலும் அதுக்கு தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது. எனவே அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு அற்புதமாக சொல்லி தந்திருக்கிறான். அந்த வகையில நம்முடைய வாழ்க்கையில் இந்த இன்ப துன்பங்கள் வர்ற நேரத்தில், துன்பங்கள் வந்தால் அது அல்லாஹ்வால் கிடைத்தது, அல்லாஹ்வுடைய விதியில உள்ளதை எப்பவுமே முடிக்கும் பொழுது ஒரு ரீகேப் பண்ணிக்கிறோம். அப்பதான் எல்லாரையும் திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். பயானம் முடிக்கிற நேரத்தில் கடைசி முடிக்கும் பொழுது ஒரு ரீகேப். எப்படின்னு சொன்னா நம்ம உரையினுடைய சாராம்சத்தை அப்படி சொல்லிடுவோம். என்னன்னு சொன்னா, மனித வாழ்க்கையில இன்பங்கள் ஏற்படும், துன்பங்களும் ஏற்படும். அந்த துன்பங்கள் என்பது அது நாம முடிவு செய்ய முடியாது, அது அல்லாஹ்வுடைய நீதியில உள்ளது. அப்ப வருகிற நேரத்தில் நாம் அதை எப்படி எடுக்கணும்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது, முன்னரே அல்லாஹ் தீர்மானித்து விட்டான்னு சொல்லி முதல்ல எடுக்கணும். இரண்டாவது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். மூன்றாவது, அந்த வார்த்தையை மட்டுமல்லாமல் அல்லாஹு மாஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிப் லீ கைரன் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனைக்கு பகரமாக இதைவிட சிறந்ததே தாய் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நமக்கு சோதிப்பதை அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவரைத்தான் அல்லாஹ் அதிகமாக சோதித்து பார்க்கிறான். இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் பித்னாண்டு அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் செல்வங்கள்ல உங்கள் பிள்ளைகளில் உங்களுக்கு சோதனை உண்டு, அப்படி சோதித்து பார்ப்பான். பசியில சோதிப்பான், செல்வத்தில் சோதிப்பான், உயிர்களில் சோதிப்பான், பலன்களில் சோதிப்பான், பயத்தால் சோதிப்பான். இப்படி சோதனை வரும் பொழுது இது அல்லாஹ்வால் கிடைத்தது என்று யார் அதை பொருந்திக் கொள்கிறாரோ பஷீர் சாபிரீன், அவருக்கு நற்செய்தி சொல்லுங்கண்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல ஒருவருக்கு இந்த உலகத்தில் துன்பம் ஏற்படும் பொழுது அவருக்கு அதை பொறுத்து கொண்டால் அல்லாஹ் ஒருவருடைய கண் பார்வை எடுத்து சோதிக்கிறான். அதை அவர் பொறுத்து கொண்டால் அதற்கு பகரமாக சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குகிறான். இப்படி எந்த துன்பத்தை ஒருவன் அடைந்தாலும் அதை இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை அவ்வாறு அணுக வேண்டும். இப்படி அணுக தவறக்கூடியவர்கள்
இந்த பொறுமை இல்லாமல் இருப்பவர்கள் அவர்கள் வணங்கினாலும் அல்லாஹ்வை தொழுதாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு சொன்னா மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு விளிம்பில் இருந்து கொண்டுதான் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் என்ன செய்யறாங்க? நிம்மதி அடைகிறார்கள். அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் தலைகீழா மாறி போயிடுறாங்க. அவர்களுக்கு உலகிலும் நஷ்டம் இருக்கிறது, மறுமையிலும் நஷ்டம் இருக்கிறது சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு சொர்க்கம் இருக்கிறது. இது முதல் செய்தி. இரண்டாவது, இன்பமும் அதே போன்றுதான். மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் அது அவனை பலவிதமான நிலைகளுக்கு தள்ளுகிறது. பெருமை கொண்டவனாக போய்விடுவான், அல்லது அவனே கூட இறந்து போடக்கூட வாய்ப்புகளை நடைமுறையில பார்க்கிறோம். எனவே அது போன்ற இன்பங்கள் வந்தால் அதை ஆட்டம் போட்டு விடாமல் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிடாம இது இறைவனால் கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவது, அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுவது, இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இன்பங்களையும் இப்படித்தான் அணுகணும், துன்பங்களையும் இப்படித்தான் இஸ்லாம் அணுக சொல்கிறது. எனவே இந்த ரெண்டு அடிப்படையில் நாம நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வைப்ப எல்லாத்துக்கும் தயாராகலாம். பின்னாடி பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டாலும் ஆனா கேட்கக்கூடாது, அதை எதிர்பார்க்க கூடாது, அல்லாட பாவமன்னிப்பு தேடணும். நபி எல்லாம் சிலர் என்ன செய்வாங்க? தொழுகை முடிந்த பிறகு ஒரு துவா ஓதுவாங்க. என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புகுல் வ அஊது பிக்க மினல் ஜுபன் வ அஊது பிக்க உரத்த இலா அர்தலில் உம்ர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அதாபில் கபர். அதாவது இறைவா, கஞ்சத்தனத்தை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் பாவமன்னிப்பு தேடுகிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். அதே போல தள்ளாத வயது வரைக்கும் இழுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு கட்டில கடந்து படுத்த இடத்துல மலஜனம் கழிச்சு அந்த மாதிரி இல்லாம, தள்ளாத வயசு வரைக்கும் இல்லாம நான் ஆரோக்கியமா இருக்கும் பொழுதே மரணம் வந்துடணும். மரணத்தை உடனே எதிர்பார்க்கல, இருந்தாலும் இழுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு கடந்து அடுத்த திட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தள்ளாத வயசு வரைக்கும் தள்ளப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையினுடைய சோதனையை விட்டும் கபர் வாழ்க்கையினுடைய வேதனையை விட்டும் உண்ட மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் துன்பங்களை வராமல் இருப்பதற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அதுபோன்று மீறி வந்தால் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பாடங்களையும் நாம் படிச்சுட்டோம்னு சொன்னா எதை என்ன செய்யலாம்? எதிர்கொள்ளலாம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.